ஸோ சூரியன் புதன் இணைவு அப்படிங்கிறது ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு நாலேஜ் வைஸ் அந்த உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட், எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது. வேலை வாய்ப்புகள், நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், ஒரு ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய அமைப்பு, அடுத்த நிலைக்கு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாமே அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வேலை நல்லா இருக்கு, வேலையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் நல்லா இருக்கு, கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், ஒரு லோன் கேட்ட ஒரு ப்ராசஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் லோன் ப்ராசஸுமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள். ஸோ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சைட் விசிட் போகணும்னு நினைக்கிறீங்க, வெளியூரில் இருக்கிற உங்களோட கம்பெனி இன்னொரு பிரான்ச் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு ஒரு மாதம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் மாதமாக இந்த ஜூலை மாதம். ராசிக்கு 7 கூடையவனும் குரு பகவான். ஸோ கலஸ்திர அதிபதி வந்து உங்களுக்கு குரு பகவான் ஆகி அவர் ராசிக்கு 2ல் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ராசிக்கு 2ல் வந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது சொல்கிற வாக்கு அப்படிங்கிறது பலிக்கும், வாக்கு பலிதம். செவ்வாய் மட்டும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கழுத்து, காது, இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ஸோ கண் தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ மிதுன ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரியன் புதன் பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் வக்ரமா உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 2ல் குரு பகவான், ராசிக்கு 3ல் வந்து பாத்தீங்கன்னா கேதுவும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. ராசிக்கு 9ல் ராகுவும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 12ல் செவ்வாயும் இருக்கிறாங்க. ஸோ சூரியன் புதன் இணைவு அப்படிங்கிறது ராசியில இருக்கிறதுனால நல்ல ஒரு நாலேஜ் வைஸ் அந்த உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட், எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல ராசிக்கு 10ஆம் அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 2ல் உட்கார்ந்து உச்சம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது வேலை வாய்ப்புகள், நீங்க தொழில் செய்யறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போறவங்களாக இருக்கட்டும், ஒரு ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய அமைப்பு, அடுத்த நிலைக்கு தொழில் பண்றீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாமே அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேலை அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அந்த ஒர்க் அப்படிங்கிற கேட்டகரி வந்து மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு ஜூலை மாதம் எல்லாமே பாசிட்டிவா இருக்குங்க. வேலை நல்லா இருக்கு, வேலையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் நல்லா இருக்கு, கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், ஒரு லோன் கேட்ட ஒரு ப்ராசஸ் அப்ளை பண்றீங்க அப்படிங்கும்போது உங்க லோன் ப்ராசஸுமே சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கேட்ட இடத்துல உதவிகள், கேட்ட நபர்கள் ஓகே சொல்லக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு. ஸோ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சைட் விசிட் போகணும்னு நினைக்கிறீங்க, வெளியூரில் இருக்கிற உங்களோட கம்பெனி இன்னொரு பிரான்ச் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு ஒரு மாதம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். ஸோ புது நண்பர்கள் வந்து அறிமுகமாவாங்க. ஸோ அவங்க மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இந்த ஜூலை மாதம் இருக்கும். ராசிக்கு 7 கூடையவனும் குரு பகவான். ஸோ கலஸ்திர அதிபதி வந்து உங்களுக்கு குரு பகவான் ஆகி அவர் ராசிக்கு 2ல் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு பெண்ணை பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அது திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த ஜூலை மாதம் திருமணம் பற்றிய பேச்சுக்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ராசிக்கு 2ல் வந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் உச்சமா இருக்கும் பொழுது சொல்ற வாக்கு அப்படிங்கிறது பலிக்கும், வாக்கு பலிதம் ஏற்படும். ஸோ மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கார நேயர்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து அவங்க எடுக்கக்கூடிய
ரிசல்ட்ஸும் இருக்கட்டும், இல்ல அடுத்த கட்டத்துக்கு ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்றதாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபாரின்ல போய் படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த முடிவாகட்டும், எல்லாமே அவங்க சைடு ஃபேவரா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தா ஃபேவரா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு முடிவுகள், நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஸோ மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்ததெல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். நல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ உடல்நல குறைபாடுகள் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, செவ்வாய் மட்டும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கழுத்து, காது, இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ஸோ கண் தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, ஸோ இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இதை தாண்டி ஜூலை மாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாதம் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக விளங்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.